first defeat for India since 2022 T20 World Cup. That defeat against England in the semi-finals. அதுக்கப்புறம் 23 matches, அதுல வந்து ஒரு loss, 21 victories and one no result. I think this day was meant to come at some point. At some point வந்துட்டு all good things have to come to an end மாதிரி இந்த மாதிரி ஒரு டே வந்துட்டு it was there. But இந்த I felt இது இப்ப வரது சூப்பர் எயிட் ஸ்டேஜ்ல வரது வந்து was better than again திருப்பி வந்துட்டு நம்ம ஒரு லாஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸா பார்த்துட்டு இருந்து ஒரு நாக் அவுட் ஸ்டேஜ்ல போயிட்டு இந்த மாதிரி ஒரு டே வரதுக்கு I think this was a very very good learning curve. பாசிட்டிவா அப்படி சொல்லலாம். பட் ஆனா the other flip side, the problems that we have had but it has gone under the carpet because of victories, அது வந்து நம்ம அதை பத்தி பேசலாம். And brilliant performance by South Africa. They had a bat and ball in their hand. அது கண்டிப்பா நம்ம எல்லாரும் ரிமெம்பர் பண்ணிக்கணும். they are not here. அது ஒரு வாக் ஓவர்க்கா அவங்க வந்து வரல. even though the home conditions நடந்தாலும் they came here, won the toss, perfect decision to bat. கொஞ்சம் 20 for 3, 4 overs 20 for 3, பவர் பிளேல 41 for 3. அந்த ஸ்டேஜ்ல இருந்து டேவிட் மில்லர், டெவால் பிரேவிஸ் அவங்க ரெண்டு பேரும் வந்து ஸ்பின்னர்ஸை டேக் ஆன் பண்ண விதம் அண்ட் எனிதிங் லிட்டில் பிட் ஃபுல் அப்படி எப்படி அவங்க ஆர்க்ல இருக்கும்போது அதை அப்படியே கிளியர் பண்ண விதம். அண்ட் வருண் சக்கரவர்த்தி அன்பார்ச்சுனேட்லி a very bad day இன்னைக்கு. I felt even though Arshdeep and Bumrah வந்துட்டு சூப்பர் பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ், 8 overs வந்து அரௌண்ட் 40 odd, 5 wickets 4 wickets தெரியல. பட் ஆனா அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ்ல ஒன் பிளேயர் who gave us full 4 overs every time. Today also வந்துட்டு he bowled the 4th over but ஒரு 40 runs out போயிட்டு he had a very bad day Varun Chakravarti. But otherwise we'll discuss இந்தியாவோட ஒரு டிமிட் அப்ரோச்னு சொல்லலாம். சேஸ்ல ஒரு 170 was a very good total on that pitch. கொஞ்சம் ஸ்டாப் இருந்தது. it was ball of stopping ஒரு ஸ்டார்டிங்ல. இந்தியா also were in a similar position, lost a lot of wickets in the power play. அப்படில இருந்து வந்துட்டு but they couldn't carry forward. But the day belongs to South Africa. மில்லர் and டெவால் பிரேவிஸ் வந்து சூப்பரா ஆடி இருந்தாங்க. we'll discuss. and நம்ம நிகிடியோட பெர்ஃபார்மன்ஸ், சவுத் ஆப்பிரிக்காவோட அந்த கட்டர்ஸ், ஸ்லோ ரன்ஸ், அதை பத்தி எல்லாத்தையும் பேசலாம். so பாலகிருஷ்ணன், what do you think? நான் சம் அப் பண்ணது வந்து was it fair or you put your thoughts onto it now? No, you said all the things fine. Like சம பண்ணதெல்லாம் கரெக்டா தான் இருந்துச்சு. பட் என்னன்னா see, தோக்குறது வந்து மேட்டர் கிடையாது. நீ சொன்ன மாதிரி the day will come, ஒரு all good things will fall, one day வந்து போக தான் செய்யும். என்ன எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சுன்னா there is no fight. ஒரு இன்டென்ட்டே இல்ல. அங்கதான் எனக்கு ரொம்ப ப்ராப்ளம். see, I don't mind இவங்க பிளைண்டா ஸ்லாக் பண்ணி இல்ல ஒரு இன்டென்ட் ட்ரை பண்ணி இந்த மாதிரி அவுட் ஆயிருந்தா கூட that is a different story. பட் வந்து it's completely no fight at all in the idhula. I don't see the intent. I can see the fire in the belly of Miller's eyes. Our South African players, they are pumped up actually, and they were very irundhathu. They want to take this really, adhaadu the Star Sports promo panna ஏத்தி விட்ட வேலையா என்னன்னு தெரியல எனக்கு. அந்த ரிவெஞ்ச் கேம் னு கொடுத்ததுல வந்து லிட்டரலி வந்து அந்த ஜோக்கர் ஸ்டாக் வந்து அவங்களுக்கு I think அஃபெக்ட் ஆயிருக்கா என்னன்னு தெரியல. I can see from the 20-3 I never seen that David Miller, he'll always take a time and he will smash. This is not the first time. He's a clutch player. அதை வந்து அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பட் he will take his time and once he settled அவரோட கேம் வேற லெவல்ல இருக்கும். ஆன் த ஸ்டார்ட் அந்த ஒரு ஃபயர், அதாவது வருண் சக்கரவர்த்தியை டேக் ஆன் பண்ண விதமே வந்து ரியலி சூப்பர். அங்கதான் கேம் மிஸ் ஆச்சு. லைக் ஃபர்ஸ்ட் அந்த பவர் பிளேல வந்து வருண் சக்கரவர்த்தி அந்த ஃபுல்லர் ஒன்னு அடிச்சாரு பாரு, அங்கேயே வந்து கேம் ஆன். அண்ட் டுடே வந்து என்ன ஒரே ஒரு இஷ்யூனா we had a very good day in terms of power play. அவங்களோட இந்த சீரீஸ்ல so far வந்து they are very good at power play. அவங்க மிடில் ஆர்டர் ஃபெயில் ஆச்சு. இன்னைக்கு உல்டாவா என்னன்னா the middle order came back. டெவால் பிரேவிஸ் not fired at. இந்த மேட்ச் அடிச்சாரு. டேவிட் மில்லர் fired at இல்ல. ஸ்டப்ஸ் ஒன் ஆஃப் கேம் ஆடினாரு. சோ இந்த மூணு பேரும் ஒரு crucial மேட்ச் அவங்க வந்து கேம் கொண்டு போயிட்டாங்க. எங்க கொண்டு போனாங்கன்னா இந்தியா ஸ்ட்ரெங்த் இஸ் இந்தியாஸ் bowling middle overs. நம்ம ஸ்பின். and I don't find that ஒரு logical reason for leaving out Akshar Patel. இன்னைக்கு ஆட்லி வாஷிங்டன் சுந்தர் 2 balls தான் போல் பண்ணாரு. That's a very under. I don't blame Washington Sundar for this case. I would blame the management because நீங்க ரொம்ப டாக்டிக்கலா ரொம்ப thinking too much too ahead of things. அதாவது அக்ஷர் பட்டேல் is a too good bowler. You have to believe on him and he is a vice captain and he won crucial final match. our batting இன்னைக்கு எஃபெக்டிவா வந்திருக்கும். on a tough situations he has bailed out India so many occasions. so leaving him out and sending a wrong message தான் எனக்கு ஃபீல் ஆகுது. I felt ஏன்னா இன்னைக்கு they don't have an options. They have to go for they have to trust Shivam Dube. See, I understand he has very limited இதுதான் சிவம் தூபே இருக்கிற bowling skills wise limited தான் இருக்கு. பட் அது என்ன ஆயிடுச்சுன்னா சிவம் தூபேயோட அட்வான்டேஜ் நான் என்ன ஃபீல் பண்றேன்னா இட்டு த ஸ்டிக் ஹார்ட் லிங்க்ஸ் bowling போடுறது and he worked on his face and snapping back is அந்த ஐ ஆர்ம் ரிலீஸ்ல that is the strength.
லேட்டர் அந்த வேரியேஷன்ஸ் கொண்டு போகலாம். ஒயிட் ரன் அதுக்கு போறது டூ ஏர்லியா ஒயிட் ரன் போட்டது வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அந்த ஃபர்ஸ்ட் ஓவர்ல. அதுக்கப்புறம் பாரு ஆட் லிங்க்ஸ் போட்டு விக்கெட் எடுத்தாரு சிவம் தூபே. சோ இப்ப ஒரு விஷயம் நீ சொன்ன லுங்கி நிகிரியோட இது ஸ்டார்டிங் சொல்லும்போது அவங்களோட வந்து என்ன சொல்றது ஃபேஸ் ஆஃப் டெலிவரி கட்டர்ஸ் இதை பத்தி பேசிட்டு இருந்தோம். உள்ள பேசும்போது நம்மளும் தான் பண்ணிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்தியா வந்து ஃபேஸ் ஆஃப் டெலிவரிஸ் வந்து 30 பால்ஸ்ல 48 ரன்ஸ் 1 விக்கெட் எடுத்திருக்காங்க. வேற சவுத் ஆப்பிரிக்கா 38 பால்ஸ்ல 32 3 விக்கெட்ஸ் தே பிக்ட். தே எக்ஸ்க்ளூடட் இந்த டேட்டா. இதுல என்ன சொல்ல வருதுன்னா bowling the slower ones or face off deliveries இல்ல cutters இது எல்லாமே வந்து எங்க ineffectiveness for Indian bowlers only except Bumrah நான் சொல்றேன். என்ன ரீசன்னா there is no deception at all. When there is no deception, if there is no dip, அங்க அந்த ஸ்லோவர் பால் வந்து எது டிப் இல்ல கிரிப் இல்ல அரைவிங் மச் லேட்டர் than expected இந்த மாதிரி எதுவும் இல்லைன்னா அந்த பேட்டரை டிசப் பண்றதுல தான் வந்து அந்த ஸ்லோவர் ஒன் எஃபெக்டிவா இருக்கும். அப்படி இல்லைன்னா எவ்வளவு ஸ்லோவா வந்தாலும் they have the muscle power, they can hit. அந்த டிஃபரன்ஸ் தான் இருக்கு. இது even though நீ நல்லா எக்ஸிக்யூட் பண்ணா கூட போல் ஸ்லோவர் ஒன் நீ பண்ணா கூட அங்க மிஸ் ஆகுது. அண்ட் என்னன்னா we had two bowlers who bowled brilliantly. ஆர்ஷ்தீப் அண்ட் பும்ரா வந்துட்டு அவங்க இதை விட ஒரு பெட்டர் டே as a bowler வந்துட்டு அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஹர்திக் பாண்டியா கூட ஃபர்ஸ்ட் 2 overs ஐ திங்க் he gave 8 or 10 நினைக்கிறேன். அந்த ஹார்ட் லென்த் இன்னொரு ஒரு ஸ்டார்டிங் ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு ஹார்ட் லென்த் 6 to 10 meters. சவுத் ஆப்பிரிக்கா வந்துட்டு அவங்க பேட்டிங் பண்ணும்போது எனிதிங் ஷார்ட் 13 பால்ஸ்ல 33 ரன்ஸ் 1 விக்கெட். அதுல வந்துட்டு இன்னொன்னு 2 நோ பால், அந்த 2 நோ பால் 6க்கு போயிடுச்சு. ஓகே, ஒன்னு டூபே இன்னொன்னு ஹர்திக். எனிதிங் கொஞ்சம் ஹார்ட் லென்த்ல 54 பால்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ண 54 பால்ஸ் 47 ரன்ஸ் ஃபார் 3 விக்கெட்ஸ். அந்த ஹார்ட் லென்த் வந்து ஹர்திக் பாண்டியா ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் 2 overs சூப்பரா போட்டு இருந்தாரு. அந்த ஃபர்னானுக்கு போட்டார்ல நோ வித் அட் ஆல், பாடிக்கு ஒன்னும் பண்ண முடியாது. சோ அந்த மாதிரி ஒரு லென்த்ல இருந்து நெக்ஸ்ட் 2 overs ஏன்னா தெரிஞ்சிருத்து வருண் சக்கரவர்த்தி when he went for runs I was thinking okay இன்னைக்கு ஒரு நாள் வந்துட்டு வருணுக்கு 4 ஓவர் கொடுக்க மாட்டாங்கன்னு நான் நினைச்சேன் ஃபர்ஸ்ட். பட் he came back, he took the crucial wicket of Miller or Bravis, யாரோ ஒருத்தரோட Miller. So he took the crucial wicket in this கடைசி இதுல. So okay fine, I thought that was there. பட் ஆனா கடைசில லாஸ்ட் 2 ஓவர்ஸ்ல 30 ரன்ஸ் சவுத் ஆப்பிரிக்கா அடிச்சது. ஸ்டப்ஸ் வந்து கிழிச்சிட்டாரு லாஸ்ட் ஓவரை. சோ அதெல்லாம் பார்க்கும்போதே வந்துட்டு 175 was a very big ask until அது வந்து இப்போ வரைக்கும் நமக்கு ஒரு டாப் ஃபர்ஸ்ட் அதாவது ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் இப்போ வரைக்கும் வந்தது இல்ல. நான் நினைச்சேன் அந்த 175 சேஸ் பண்ணோம்னா ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் இல்லாம சேஸ் பண்ண முடியாது. சோ அது ஆடிங் ஆன் டு இல்ல அதான் வில் டிஸ்கஸ் இந்தியா அந்த ஓப்பனிங். இது நீ சொன்னல how effective நம்ம வந்து ஆட் லிங்க்ஸ் போட்டது. that's what they understand the game really well. அவங்க bowlers they bowled most on into the odd links delivery. Face off the variations are literally bang on for them. லுங்கி நிகிரியோட வேரியேஷன்ஸ் பாரு, எக்ஸ்ட்ராடனரி வேரியேஷன்ஸ். ஆன் த ஸ்லாட்ல போட்ட பால்ஸ் எல்லாமே வைட் ஆஃப் இதுல போட்டுருக்காரு. அண்ட் அந்த நல்ல டிசெப்டிவ் இது அந்த ஃபேஸ் வேரியேஷன். பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா அவரோட ஃபேஸ் ஆன் பாலும் ஃபேஸ் ஆஃப் டெலிவரிஸும் லைக் ஸ்லோயர் ஒன்ஸும் கட்டர்ஸ் எல்லாமே சேம் ஆர்ம் ஸ்பீட். ஸோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு பிக் அப். ஆர்ம் ஸ்பீட்ல அந்த விரிஸ்ட் ஆர்ம் ஸ்பீட்ல எந்த ஒரு டிஃபரன்ஸும் இல்ல லிட்டரலி பார்த்தா. அது வந்து ஒரு கீ அட்வான்டேஜ் ஃபார் லுங்கி நிகிரி. So that's why he is more effective. Like அவர் வந்து ரொம்ப crucial factor-ஆ இருக்காரு. இந்த so far இந்த வேர்ல்ட் கப்ல வந்து லுங்கி நிகிரி has done extraordinary one. And மார்க்கோ யான்சன் understand the game really well. அவர் போட்ட லென்ஸும் சூப்பரா இருந்தது. நமக்கு என்ன ஒரே ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா the usage of player bringing in அதுவும் ஒரு ப்ராப்ளம். இப்ப அவர் இன்டென்ட் காமிச்சது சூப்பரானது. டேவிட் மில்லர் வந்து ஃபர்ஸ்ட் ஓவரே 11 ரன் வருண் சக்கரவர்த்திய பவர் பிளேல, அடுத்த ஓவர் ஹர்ஷீப் சிங்கோட 10 ரன். நெக்ஸ்ட் என்ன ப்ராப்ளம்னா வாஷிங்டன் சுந்தர் கொண்டு வந்தோம். அங்க ஃபர்ஸ்ட் பாலே 4 அடிச்சாரு. அண்ட் லாஸ்ட் பால் வந்து வித் கொடுத்ததுல இவரும் மில்லரும் ஃபோன் பண்ணாரு ஒரு 11 ரன்ஸ். அகைன் நெக்ஸ்ட் ஓவர் வருண் சக்கரவர்த்தி வந்தோடனே பேங்க் ஆன் அந்த ஓவர் 17 ரன். எங்க ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா வருண் சக்கரவர்த்திக்கு டுடே இஸ் லென்ஸ் ஆர் worst. he is looking for he is too much greedy for wicket. அங்கதான் மிஸ் அவுட் ஆயிடுச்சு. either he goes for too full or too wider too quick also. வருணோட எக்ஸ்பெக்டர் என்னன்னா அந்த அட்டாக்கிங் ஸ்டம்ப்ஸ் அதுதான். பட் இந்த ஒரு லீத்தல் கூகுளி அதுல வந்து எக்ஸ்பெக்டர் இருந்தது. பட் இந்த கேம்ல வந்துட்டு அந்த கொஞ்சம் ரொம்ப ஃபுல்லா போட்டுட்டாரு. அண்ட் அவரோட பேஸும் வந்துட்டு நம்ம இதை பத்தி முன்னாடி பேசிருக்கோம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பேசலாம் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அவருக்கு. சோ அப்படி இருக்கும்போது ரொம்ப ஃபுல்லா போட்டதுல அவங்க ஆர்க்ல வந்துட்டாரு. 2 பேருக்கும் வந்துட்டு ஒரு ஆர்க் சூப்பர். பிரேவஸ்க்கும் மில்லர். சோ கரெக்ட். இன்னொரு விஷயம் என்னன்னா
போன ப்ரிவியூலுமே நான் சொல்லியிருந்தேன், we have to target in the straighter areas. Straighter boundaries are very easy here. 72 மீட்டர் தான். They played into the straight. Full and full அவங்களோட அடிச்ச டேவிட் மில்லரா இருக்கட்டும், ஜெவால் டூவிஸா இருக்கட்டும், ஸ்டப்ஸா இருக்கட்டும், they all played into the down to one territories, which is a very crucial factor. And he bowled fuller lengths, ஸ்பீடும் நல்லா டக்குனு இதான, he not imported his over spin. அது ஒரு crucial factor. And one more thing வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஒன்ஸ் அடிச்ச அப்புறம் அவர் வந்து ஆங்கிள் மாத்திட்டாரு, ரவுண்ட் தி விக்கெட் வந்துட்டாரு. சோ இட்ஸ் நாட் அலோட் ஹிம் டு கோஸ். he never does that for so நிறைய அந்த ரைட் ஹேண்டருக்கே அவர் வந்தாருல, ரைட் ஹேண்டருக்கு அரவுண்ட் தி விக்கெட் வந்தாரு. he never does that. அது வந்து அதுலயே தெரிஞ்சிருச்சு இஸ் அவுட் ஆஃப் ஹிஸ் கம்ஃபர்ட் ஜோன், வெளியில வந்துட்டாரு. that reactive எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு pressure we felt, we can see in that. so you don't have an option. சிவம் துபே even though first over வந்து லைக் இது போனதுக்கு அப்புறம் அந்த 2 overs 29 is a very difficult one, even though he picked well. I don't blame on சிவம் துபே bowling, but this is too much runs we given in those areas. and the concern பார்த்தா அங்க தான் I felt Akshar Patel might have been, at least he would have not got that much runs. அதான் என்னோட ஆஸ்பெக்ட் ஃபீல் பண்ணது. அந்த ஹார்திக் பாண்டியா அந்த லாஸ்ட் ஓவர் 20 runs கொடுத்ததும் கொஞ்சம் ரொம்ப லைக் தட் வாஸ் a poor bowling from ஹார்திக் பாண்டியா. கொஞ்சம் லூஸா இது பண்றாரு. அண்ட் என்ன கமிங் பேக் டு நம்ம பேட்டிங் நான் வரேன். சோ பியூட்டிஃபுல்லான அந்த கட்டர் ஃபார் அபிஷேக் சர்மா. மார்க்ரம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குடோஸ். நான் சத்தியமா எதிர்பார்க்கல மார்க்ரம் அடிச்சிருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா வந்து அகைன் இந்தியா அகைன்ஸ்ட் ஆஃப் ஸ்பின், தட் ஸ்டோரி கண்டினியூஸ் ஆன் திஸ் வேர்ல்டு கப். இந்த ஆஃப் ஸ்பின்னர்னு வந்தா கையை சுத்திட்டு ரோஸ்டன் சேஸ் சிக்கந்தர் ராஸ் எல்லாம் இவனோட பெட்டர். இது என்ன ஒரு பியூட்டிஃபுல்லா பண்ணாருன்னா எக்ஸிக்யூட்டிங் தட் பிளான், அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். தட்ஸ் ஆரியன் தத் என்ன பண்ணாரு 99 98ல அந்த ஸ்கிட்டிங் ஆன் ஆம் கட்டர் பண்ணாரு. இவரும் கண்டினியூஸா ஃபர்ஸ்ட் 3 டாட் பால்ஸ் bowling at 97 98 suddenly he flighted that off spin. அந்த இஷான் கிஷன் விக்கெட் வந்து ஒரு லிட்டில் பிட் ஃபுல்லர்ல வந்து ஆஃப் ஸ்பின் இது பண்ணாரு. 91 முன்னாடி பால் வேரியேஷன் அங்கதான் முன்னாடி பால் வந்துட்டு யான்சனுக்கு ஷார்ட் ஆஃப் அதுலயே எனக்கு வந்து it was nearly in the making அப்படிதான் இருந்தது. சோ லெட்ஸ் see இப்போ நெக்ஸ்ட் கேம் வந்துட்டு சென்னையில ஜிம்பாப்வேயோட. சோ இல்ல அந்த இன்னொரு இது சாரி மார்க்கோ யான்சன் அந்த ஒரு இது சூப்பரா இது பண்ணாரு பாத்தியா. அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் இது ஆஃப் கட்டர் மாதிரியும் இருந்தது அந்த இவருக்கு போட்ட இது அபிஷேக் சர்மா விக்கெட். சூப்பரா அந்த விக்கெட் வந்து நல்லா, அது வந்து சூப்பர் கேட்ச் ஃப்ரம் கார்வின் கோஷ். ஒரு 20 மீட்டர் கவரேஜ். நான் கேட்ச விட்டு இருந்திருக்கணும்னு நினைச்சேன். கேஷவ் மகாராஜ் உள்ள குறுக்க அந்த கௌஷிக் வந்த மாதிரி போனாரு, பட் நல்ல கேட்ச் அது. சோ பார்க்கலாம் இவங்க இதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ நெக்ஸ்ட் கேம் வந்து ஜிம்பாப்வே நாளைக்கு வந்து ஜிம்பாப்வேக்கு மேட்ச் இருக்கு. பட் நெக்ஸ்ட் இந்தியாவுக்கு கேம் வந்துட்டு இந்தியா வர்சஸ் ஜிம்பாப்வே சென்னையில. டு யூ திங்க் ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா? இல்ல இஃப் தட் சேஞ்ச் நம்ம இது முன்னாடி நீயே மென்ஷன் பண்ணிருந்த அண்ட் ஐ எம் ஆல்சோ ஃபார் தட். அக்ஷர் பட்டேல பிளேயிங் 11 குள்ள கொண்டு வரது இஸ் ஐ எம் ஆல்சோ ஃபார் தட். சோ do you think any other changes பண்ணுவியா? ஓப்பனிங் காம்பினேஷன்ல ஏதாவது மாத்துவியா? இல்ல ஓப்பனிங் காம்பினேஷன் will not change. this is see நம்மளோட so far success வந்து என்னன்னா, if Abhishek Sharma or Ishan Kishan we have to go hard on the power play. That is our key success which we failed. இன்னைக்கு பொறுத்தவரையும் வந்து இன்னைக்கு ஃபெயில் ஆயிட்டோம். அந்த மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணனால அந்த பின்னாடி வந்து ரூபேவோ இல்ல ஹார்திக் பாண்டியாவோ சம்மோன் ஸ்கை ஒரு மேட்ச் இது பண்ணி கொடுத்தாரு, காப்பாத்தினாரு. ஒரு மேட்ச் இஷான் கிஷன் ஆனாரு. பவுலிங் நம்ம நல்லா பண்ணிருந்தோம், அந்த ஒரு காரணத்தினால நம்ம தப்பிச்சோம். இன்னைக்கு வந்து சேஸ் பண்ணும்போது இட் ஷோஸ் அகைன் 180 பிளஸ் நம்மளால சேஸ் பண்ண முடியல. அண்ட் ஸ்லைட்லி டாக்கி விக்கெட்ல கொஞ்சம் நம்ம காலி ஆயிடுறோம். சோ பட் அபிஷேக் சர்மா ஃபெயில் ஆனா நமக்கு இல்ல எனக்கு என்னன்னா, எனக்கு இந்த மேட்ச் மட்டும் இல்ல ஒரு ரைட் ஹேண்டரை கொண்டு வருவியான்ற கொஸ்டின் தான். ஏன்னா எல்லா டீமுக்கும் தெரிஞ்சிருது அப்ரோச் எப்படி இருக்குன்னு. பட் ஆனா ஈவன் தி அதர் நமக்கு ஆப்ஷன் இருக்கிற பர்சன் ஆல்சோ இஸ் நாட் இன் ஃபார்ம். லாஸ்ட் வந்து ஃபியூ கேம்ஸா பெர்ஃபார்ம் பண்ணல. சோ அப்படி இருக்கும்போது அண்ட் பச்சையா வந்து வெளியில தெரியுது தட் அவங்க வந்து எல்லாருமே இப்போ வந்து ஆஃப் ஸ்பின்னர் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க நம்ம பேட்டிங் பண்ணும்போது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த காம்பினேஷனை மாத்தி நம்ம வேற ஏதாவது புதுசா ட்ரை பண்ணலாமா? அதாவது அதர் தென் திஸ், பிகாஸ் டீம்ல ஆல்ரெடி நிறைய லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்க. ஸோ அதனாலதான் நான் சொல்றேன், தவிர வேற எதுக்கும் இல்ல. இல்ல நீ கேட்கறது எனக்கு கிளியரா புரியுது. லைக் ஐ அண்டர்ஸ்டாண்ட் கம்ப்ளீட்லி. பட் வந்து என்னன்னா they have to work on, you have to trust your players. they have see இன்னைக்கு இஷான் கிஷன் வந்து ஸ்ட்ரைக் எடுத்ததே வந்து I don't understand. It means that Abhishek Sharma வந்து not trusting. The lack of trust in the too much of tactical will not also work out. I would say on paper we will see whatever the reasons. Executing and the ஒண்ணும் இல்ல, the right intent has to be there. We failed in intent இல்ல ஆக்சுவலா. இன்னைக்கு மேட்ச்ல வந்து see அப்ரோச்சே எனக்கு புரியல. மேட்ச் பவர் பிளேலயே முடிஞ்சிருச்சு. வாஷிங்டன் சுந்தர் அந்த 4 டாட் பால்ஸ் ஆடி அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு 6 ஆஃப் அந்த இவர் பால் தான் கேஷவ் மகராஜ். ஐ ஒன்ட் பிளேம் வாஷிங்டன் சுந்தர், ஏன்னா அவர் ஆடி ரொம்ப நாள் ஆச்சு. லாஸ்ட் மேட்சும் அவர் பேட்டிங் சான்ஸ் கிடைக்கல.
So it is not his usual position. And our bowling ரொம்ப நாள் கழிச்சு வராரு. After injury is coming back. You have to trust that யார் அதுக்கு முன்னாடி பண்ணிருக்கானோ அவனை தான் நீ ட்ரஸ்ட் பண்ணி கொடுக்கணும். இல்ல you have to send your Hardik Pandya. Someone has to take the risk. அங்கதான் மிஸ் ஆச்சு. நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருந்தோம், அக்ஷர் வந்து 20-for-3 பிளேயர்னு டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். இதே ரோல வந்துட்டு அவர் வந்து 2024 வேர்ல்ட் கப்ல அந்த ஃபைனல்ல அவர் வந்து அதே டீமுக்கு அகைன்ஸ்டா அவர் பண்ணிருக்காரு. சோ ஐ ஆல்சோ டெஃபினெட்லி ஃபீல் தட் அக்ஷர் ஹேஸ் டு பிளே. அண்ட் ஆல்சோ ஐ எம் ஆஃப் தி ஒப்பீனியன் தட் ஒரு கேம் வந்துட்டு சஞ்சு சாம்சனை திருப்பி ட்ரை பண்ணலாம்ன்ற நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு அந்த அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், இப்போ இஷான் கிஷன் அதே மாதிரி அபிஷேக் சர்மா அவுட் ஆகிற மாதிரி அவுட் ஆயிட்டாரு. சோ இப்போ யாரை இது பண்ணுவேன், அவங்க டெஃபினட்டா பண்ண மாட்டாங்க. பட் இந்த கேம் தான் பண்ண முடியும். ஏன்னா இந்த கேம் வந்து டூ ஆர் டே கேம். இப்போ இந்த கேம் இப்போ நெக்ஸ்ட் கேம் வந்துட்டு இஃப் வி எண்ட் அப் ஆன் தி அதர் சைட், நமக்கு வில் பி டிபெண்டன்ட் ஆன் அதர் டீம்ஸ் அண்ட் வி ஆர் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். ஸோ வி கேனாட் கோ. அந்த சான்ஸ் இல்லாம ஐ எம் ஷூர் அவங்க அது சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. பட் ஐ எம் ஆஃப் தி ஒப்பீனியன் தான் சஞ்சு சாம்சன் வந்து நீட்ஸ் டு பிளே. அந்த ஒரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் இருக்கறனால. பட் ஆனா வில் go on to the but see Sanju Samson நீ சொல்ற ஆஸ்பெக்ட் எனக்கு புரியுது. they have to bring Sanju Samson கொண்டு வரணும்னா in place of Rinku Singh தான் கொண்டு வர முடியும். ஒரே ஆஸ்பெக்ட். Rinku Singh also not fired yet, to be frank. அவரும் இன்னும் ஃபயர் ஆகல. ஆனா என்ன ஒரே ஒரு இதுனா, Rinku Singhக்கு நான் ஒரே ஒரு கேஸ் நான் பிரசன்ட் பண்றது என்னன்னா, அங்க they have a quality face attack. in case so far வேர்ல்ட் கப்ல ஹை ஸ்கோரிங் வெனியூவா போயிருக்கு சென்னை மேட்ச் எல்லாமே. இன் கேஸ் டிபிக்கல் சேப்பாக் விக்கெட் நம்ம ஐபிஎல்ல பாக்குற மாதிரி கொஞ்சம் ஸ்லோ விக்கெட் கொடுத்தாங்கன்னா இஸ் bowlings also will be crucial. முஸ்தபரணி bowling அங்க சஞ்சு சாம்சன் will have issue. சோ இந்த ஆஸ்பெக்ட்ல நீ எனக்கு என்ன ஒரே புரியலன்னா, 8 விக்கெட் பேட்டர் இருக்கான், ஆனா உங்களால இன்டென்ட் கொண்டு போக முடியல. someone has to take the risk. they don't show the intent. அதுதான் எனக்கு ரொம்ப இதா இருந்தது வந்து என்னன்னா, no one tried to go for அந்த ஒரு அக்ரெசிவ் மைண்ட் செட்டே நான் எனக்கு தெரியல அவங்க இதுல. they are just waiting game தான் வந்தாங்க. அவங்களோட they are just waiting for the matchup, right matchup வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு பவுலர் எந்த பவுலர் நமக்கு போடுவாங்கன்னு. no one given that. you have to create that doesn't happen every day. you have to create. if you play positively then only it will happen. they will make mistakes. மகாராஜ் மட்டும் தான் வந்துட்டு அந்த ஒரு வீக் லிங்க். அண்ட் அவங்க வந்து லெஃப்ட் ஹேண்டருக்கு அகைன்ஸ்டா மகாராஜ் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள திலக்கும் அவுட் ஆயிட்டாரு. ரிங்கு சிங் ஃபர்ஸ்ட் பால். அதாவது this is one of the best bowling இது கொடுத்தது ரொட்டேஷன் நான் சொல்றேன். அண்ட் ஃபீல்ட் செட்டப் நான் சொல்றேன். மார்க்கரம் வைஸ் தூபே இருக்கும்போது என்ட்ரி அங்க இது வந்ததுக்கு அப்புறம் மகாராஜ் கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் விக்கெட் போனதுக்கு அப்புறம் தான் கொடுத்தாரு. நிகிரியை உள்ள விட்டாரு. மகாராஜ் they are waiting for Maharaj but not given. அதேதான். so it will not happen. you have to create that. அதுதான் என்னை பொறுத்தவரை வந்து விக்கெட்ஸ் இருக்கும்போது நீ கிரியேட் பண்ணும். மேபி I don't mind சஞ்சு சாம்சன் கொடுக்கறதுல எனக்கு நான் மைண்ட் இல்ல. ஏன்னா if it clicks for him, someone has to play in a right frame of mindset, positive frame of mindset. our intention should be first 6 overs we have to bang on minimum 60 runs அடிக்கணும். this is minimum நான் சொல்றது. நம்மளோட ஸ்ட்ரெngth அதுதான். So I think we have discussed everything. வந்து நீங்களும் வந்து கமெண்ட் சொல்லுங்க. ஜிம்பாப்வேக்கு அகைன்ஸ்டா will there be any changes? and உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் நீங்க பண்ணணும்னு இந்த பிளேயிங் லெவலுக்கு பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதை வந்துட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அண்ட் குடோஸ் டு சவுத் ஆப்பிரிக்கா. சவுத் ஆப்பிரிக்கா வந்து எங்கெல்லாம் இது பண்ணாங்க, அவங்களோட மிடில் ஓவர்ஸ்ல கன்சாலிடேஷன், அதை பத்தி உங்களோட கமெண்ட் சொல்லுங்க. ஸோ ஓவரால் இட் வாஸ் அன்பார்ச்சுனேட்லி அ வெரி டிசப்பாயிண்டிங் டே டுடே. பட் ஐ திங்க் வில் கம் பேக். இன்னொரு 2 more மேட்சஸ் இருக்கு இந்த சூப்பர் 8ல. ஸோ வில் கீப் ஃபாலோயிங் திஸ் T20 வேர்ல்ட் கப், இந்தியா மேட்சஸ், அதர் மேட்சஸ். இப்போ நாளைக்கு வந்துட்டு சூப்பர் ஜிம்பாப்வேக்கு வெஸ்ட் இண்டீஸ் ஒரு கேம் இருக்கு, அதையும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு பியாண்ட் பவுண்டரிஸ் கிரிக்கெட். தேங்க்யூ ஸோ மச் ஆல்.